அழக மதுரை கோட்டை மாமன்னர் ஆண்டா மன்னர் ஆண்டா ஜமீன் எல்லா சொத்துக்களை நாசம் பண்ணா எல்லா பூரா பில்டிங்கா ஏத்தி பூமியை பூரா மதுரை கோட்டைய அசிங்கம் பண்ணி வச்சிருக்கான். தாயே மதுரை மீனாட்சி அம்மன் என் தாய் அழக நான் எனக்கு இப்ப தாய் எங்க அண்ணன் தகப்ப எங்க 2 பேர்த்த காப்பாத்தின காரணம் இந்த செம்மத்துல விஸ்வ பிரம்மா 2 பேர்த்தையுமே எங்க அண்ணன் காப்பாத்திட்டான். சந்தோஷம் முனியப்பனுக்கு சந்தோஷம். முனியப்ப என்ன எங்க அண்ணன் சொல்லி முனியப்பா விஸ்வ திருப்பதிலிருந்து கூட்டு வாடாவன தூக்கிட்டு வாடாவன அப்படின்னு முனியப்பன் சொல்லி முனியப்பன் நவநாத்து முகால் சத்யம் முனியாண்டி எல்லாமே வந்தாண்டா. முனியப்பன் அவன் ஒரு அரமணை கோட்டையில காவலுக்கு வாசல்ல ஈசனுக்கு ஈஸ்வரனுக்கு பரமசிவன் கைலாசத்துல நின்னவன். அதனால கட்டேஸ்வரிக்கு நன்றியா இருந்தவன் முனியப்பன் முனியாண்டி நவநாத்து டெல்லி மகாராஷ்டிரா. கேட்டுக்கோ, வீட்டுந்தோறும் விவசாயம் பண்ணிக்கோ, வீடுந்தோறும் விவசாயம் கம்முன்னு சுருக்கமா போட்டுக்கணும். நீதி அரசர் ஆதியில போட்ட கணக்கு மன்னராட்சி ஜமீன எல்லாமே நாசம் பண்ணி போயிட்டான். நீதி அரசர் பிச்சி ரவரவையா எடுத்துருவார். முகால் சத்யம் முனியப்பனுக்கு நன்றி. இன்னைக்கு தான் கைலாசத்துல கணக்கு நானே சொல்லணும். முனியப்பா நன்றியப்பா நன்றி. நீ முனியம்மா 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிய. முனியப்பன் முனியம்மா 2 பேரும் எல்லா காவல்காரனை பூரா பிரிச்சு நாசம் பண்ணி வச்சிட்டா. எல்லாம் எங்க அண்ணன் ஈசன் சேர்த்து வச்சு அரமணை கோட்டையில உட்கார்றா, என் கைலாசத்துல உட்கார்றான்னு எங்க அண்ணன் ஈசன் உட்கார வச்சிட்டான். முகால் சத்யம் மதுரை கோட்டை தண்ணிலே போகும். எல்லாம் அண்ணன் குளோஸ் பண்ணிடுவான். மதுரை மீனாட்சி சுந்தரேசர் மட்டும் பூமியில நிற்கும். அதான் நீதித்துறை நீதிமான் நீதி அரசர் நீதிபதி ஜட்ஜா மதுரை கோட்டையில உட்காருவான் எங்க அண்ணன் ஈசன். முகால் சத்யம்.